வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்கோட வந்து ஒயர் எடுத்துக்கோங்க. நான் 9.5 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து 2.25 போதும். ஏன்னா அது ஒல்லியான பொண்ணு. 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பா மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு ஸ்டார் நெக்கு தான் நான் வரைய போகிறேன். கீழே இருந்து வந்து 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸாக போட்டுக்கலாம். ஸ்டார் நெக் போட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக அந்த இடத்துல வந்து நான் கிராஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ரொம்ப இல்லை, ஒரு நூல் அளவு கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப அகலம் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு சில பேர் வந்து ரொம்ப அகலமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அகலம் அதிகம் கொடுக்காதீங்க. நார்மலாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி எடுத்துகிட்டு பைப்பிங் பண்ணலாம். கரெக்டாக இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. நிப்பாட்டி திருப்பிட்டு அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி நல்ல லைனிங் கிளாத்தை தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க. அதாவது லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. இந்த நம்ம ப்ளவுஸோட கிளாத்தும் அந்த பக்கம் போயிடக்கூடாது. அது கரெக்டாக பாயிண்ட் வரணும் நமக்கு. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. எஜ்ஜிலேயே நல்லா எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி 3 பக்கமும் நிப்பாட்டி திருப்பி ஃபுல்லாக கொண்டு போயிடலாம் முன்னாடி வரைக்கும். நல்லா நீங்கள் கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பைப்பிங்க்கு நீங்கள் எப்போயுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறது அளவு என்னென்னா 1.25 இன்ச்சு தான் அளவு. நான் வந்து கொஞ்சம் வெட்டி பழகினனால ஈஸியாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு வரலைன்னா வந்து டேப் வச்சு கூட மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். நான் 1.25 இன்ச் கட் பண்ணுறேன். இது வந்து சில்க் காட்டன், பியூர் சில்க் காட்டன் தான். இது காஸ்ட்லியான கிளாத்து தான். இது லாஸ்ட் பிட் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சது போக மிச்சம் இருந்தது. அதை எடுத்திருக்கேன் நான் டிசைனுக்கு. சாரீ கலரு. ஏன்னா வந்து இந்த சாரியில் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணோன்னா அது ஈஞ்சிட்டே வந்துடுது. அதனால வந்து சாரியிலேருந்து நான் கட் பண்ணல. நான் சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேன். இதிலே ரேட்டு கம்மியிலே இருக்குது. சில்க் காட்டன் 1/2 மீட்டர் எடுத்திங்கனாலும் 45 ரூபா அவ்வளோதான் வரும். மீட்ரு 90 ரூபா ரேட்டில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கிளாத் எடுத்து கூட டிசைன் பண்ணுங்கள். இப்போ கைக்கு வந்து நான் பைப்பிங் கொடுத்துட்றேன். இப்போ உருட்டி அடிச்சிடலாம். கைக்கு வந்து லைனிங்கை மடித்து கரெக்டாக கரையோடு ஒட்டி நான் லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உருட்டி ஒரே அளவாக தைச்சிடலாம். பைப்பிங் ஒரே மாதிரி கொடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் அடியில் கொடுத்து தைக்கிறேன். ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். கை மட்டும்தான் நம்ம தைக்கணும். நம்ம டிசைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கையை தைச்சிக்கலாம். இப்போ வந்து கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. தையல் மேலே போடுங்க. தையல் இங்கிட்டும் அங்கிட்டும் தள்ளி போயிடக்கூடாது. இந்த சைடு தள்ளி வந்துச்சுன்னா வந்துட்டு பைப்பிங் வந்து ஒரு இடத்துல குண்டாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் வரும். அந்த பக்கம் தள்ளி போயிடுச்சுன்னா வந்து கேப் விழுந்துடும். ரெண்டாவது வந்து தையல் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கவனமாக தையல் எப்படி போட்டிருக்கீங்களோ அந்த மேலேயே போட்டுவாங்க. கார்னர்கிட்ட மட்டும் நிப்பாட்டி திருப்பிக்கலாம் 3 பக்கமும். இப்போ இது முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பண்ணிவிட்டு இப்போ உருட்டி தைக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான அளவில் ஒட்டுங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து
என்ன அளவு உருட்டுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வரணும். நீங்கள் நல்லா மடக்கி கையை இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து நண்டு கல்ல விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நழுவி போகாமல் கரெக்டான அளவில் உங்களுக்கு பைப்பிங் கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங்கில் பெருசாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கார்னர்கிட்ட 3 பக்கமும் கட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம பைப்பிங் வச்சாலும் அந்த கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரே மாதிரி நம்ம வந்து பைப்பிங் பண்ணிடலாம். நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த நூல் எல்லாத்தையுமே எடுத்து விட்ருவேன். ப்ளவுஸ் வந்து நீட்டாகிடும். நான் எப்போயுமே லைனிங் வச்சு தான் தைப்பேன். இந்த மிஷின்லேயே ஓட்டிலாம் தைக்க தெரியாது. நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன். ஏன்னா பூனம் ப்ளவுஸ்க்கு கூட நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணினோம்னா வந்து சுருக்கம் விழுந்துடுது. அதனால வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைனிங் வச்சு தைக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் நமக்கு அந்த ஸ்டார் நிக் மாதிரி கரெக்டாக கிடைக்கும். அதனால் நிப்பாட்டி திருப்புங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டார் நெக் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் அகலம் 2 இன்ச்சு உயரம் 2 இன்ச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி முக்கோணம் பீஸு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஈஸி தான். நான் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது ஈஸியாக நம்ம மடித்து பண்ணிடுவோம். மற்றது கூட வந்துட்டு கொஞ்சம் அந்த கஷ்டமாக இருக்கும். இது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எல்லாமே மடித்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மடித்து நம்ம ரெடி பண்ணுறது இது கம்மியாக, மற்ற டிசைனுக்குலாம் வந்து நிறையா ரெடி பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கனாவே போதும். இப்போ இந்த மாதிரி பைப்பிங்கை ஒட்டி ஷோல்டர்லேருந்து நான் கொடுக்குறேன். அது மாதிரி இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த வி வந்து அந்த மேலே வந்து நமக்கு ஒரு டிசைன் மாதிரி வருது. அது வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே மேலே வந்து கரெக்டான அளவில் நமக்கு எங்கிட்ட ஃபஸ்ட்டு வர மாதிரியே கீழேயும் வரணும். அது மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி எல்லாமே நமக்கு வைக்கணும். அந்த கார்னர்கிட்ட வரும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு வாங்க. இப்போ கார்னர்ட்டு நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி இருக்கும். திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி இங்கிட்டு வந்துடலாம். நமக்கு வந்து மேலே வந்து அந்த வி ஷேப் வருது பார்த்தீங்களா, ப்ளூ கலரு, அந்த இது வந்து கணக்கு வச்சுக்கோங்க. அது வந்து எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டரும் வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சோன்னா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. எப்படி வச்சா வந்து கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு வைங்க. அது மாதிரி ரெண்டு ஒட்டனை மாதிரி வருது. அதாவது வந்து ஒரு பீஸ் வச்சு உங்களுக்கு சரியாக வரலைன்னா அடுத்த பீஸ் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியாக வருதானே. இப்போ கரெக்டாக வருது. நம்ம வச்சு தைச்சிடலாம். அதாவது லைட்டாக வந்து அந்த இடத்துல வர மாதிரி தெரியும். அந்த லைட்டாக மட்டும்தான் தெரியுது அந்த இது. ஏன்னா வந்து நமக்கு அதிகமாக கேப் இல்லாமல் லைட்டாக தெரியுது ஷார்ப்பாக. நிப்பாட்டிட்டு திருப்பிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். அந்த கார்னர் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு டிசைன் பண்ணுங்கள். கார்னர் வந்து லைட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்போ
இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு வந்து கரெக்டாக அந்த பக்கம் எந்த அளவு வச்சோமோ அது மாதிரி எங்கிட்ட வைக்கணும். நான் கூட பயந்தேன் எங்கிட்ட வந்துட்டு அதாவது ரொம்ப தள்ளி கிள்ளி வந்துடுமோ இல்லை வந்துட்டு வேறு மாதிரி வருமோன்னா. ஆனால் வந்து இது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. நான் இந்த இது டிசைன் பண்ணது வந்துட்டு அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இங்கே சென்டரில் அதாவது வந்து ஸ்டார் நெக் அந்த சென்டரில் இருந்து நடுவில் இருந்து கூட நீங்கள் வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். சரி ஆனதான் ஆகட்டும், நம்ம வந்து சரியாக வரலைன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஷோல்டர்லேருந்தே வச்சுட்டு வந்துட்டேன். இதே மாதிரி நம்ம முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். நமக்கு வந்து அந்த மேலே ஒரு வீ தான் வந்து நமக்கு கணக்கு. அந்த இது வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இல்லை வந்து கொஞ்சம் கூட குறைய வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துடணும். இப்போ வந்து பார்டர் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி விட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். கரையெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஓரத்தில் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு, அதனால் வந்து அந்த இடத்துல நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதை கட் பண்ணாமல் இருந்தால் வந்து நமக்கு ஜாயின் பண்ணாமல் அது பண்ணியிருக்கலாம். அது வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா அயன் பண்ணால் சுருங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் கட் பண்ணி விட்டுட்டு இதை 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஓடு தையல் போடுறேன். நான் இந்த ஓடு தையல் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பிரித்து விட்டுட்டேன். 2 பக்கமும் 1 இன்ச்சு வர அளவு இருந்தால் போதும் நமக்கு. பார்டரு ரொம்ப பட்டையாக வேணாம், இல்லை இதோட கம்மியாக 3/4 இன்ச்சுக்கு கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். அது வந்து உங்களை பார்டர் வந்து அகலப்படுத்துறது வந்து உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கொடுங்க. பிசரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு கொடுங்க. நீங்கள் தைக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ அந்த பிசுரெல்லாம் மறைச்சி நம்ம வந்து கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வரலாம். அந்த வி வந்து நமக்கு வந்து அதாவது வந்து அந்த ப்ளூ கலரில் வரதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஆரஞ்சு கலரில் வரதா இருக்கட்டும், 2 வந்து நமக்கு சமமாக வருது. இப்போ வந்து அந்த கார்னருக்கு நேராக நம்ம வந்து எப்பயுமே ஸ்டார் நெக்குக்கு ஒரு மடிப்பு கொடுப்போம் இல்லையா, அது நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம மடிப்பு கொடுத்து தைக்கலாம். அந்த கார்னருக்கு ஏற்ற மாதிரி மடிப்பு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. மடிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவும் வந்துடக்கூடாது. மடிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து நேராக வர மாதிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நம்ம நேராக மடிப்பு அந்த பக்கம் மடித்து கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்துடும். அது வந்து கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இப்படி நம்ம வந்து நேராக அந்த பக்கம் திருப்பி நம்ம மடிப்பு கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ளிட்ஸ் வரும். அந்த ஃப்ளிட்ஸை நல்லா மடித்து விட்டு தைச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து அதாவது ஓவர் டிசைன் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த கிளாத்து வந்து பிரிஞ்சுக்கிட்டே வந்துடுது. அதனால் வந்து நம்ம சிம்பிளாக தான் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த பார்டரை வச்சு நம்ம பண்ணும்போது வந்து ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி பார்டர் வைக்கலான்னு பார்க்கலாம். இதே பார்டரை நம்ம முன்னாடி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து ஃப்ளிட்ஸு வச்சு நம்ம பண்ணும்போது வந்து நீட்டாக இருக்குது. இப்போ அது லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம அந்த வி வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் அப்படியே மடிப்பு கொடுத்துடலாம். குட்டி குட்டியாக மடிப்பு கொடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்து விட்டு அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுட்டு அந்த ஃப்ளிட்ஸ்லேயும் திருப்பி நம்ம தையல் போடணும். திருப்பி ஒரு தையல் போட்டிங்கன்னா நல்லா படிஞ்சு அழகாக தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு 2 பக்கமும் ஓடு தையல் இருக்குது. அது கண்டிப்பாக எடுத்து விட்டிங்கன்னா தான் அது பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அதை எடுத்து விட்ருங்க. இப்போ கார்னருக்கு நிப்பாட்டி நம்ம திருப்பிடலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து
500ரூபாயிலேருந்து 600 வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பாசியும் வைக்க போகிறோம், அதனால சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு லைனிங்கு, தையக்கூலி, டிசைனு எல்லாமே சேர்த்து தான். ஏன்னா வந்து நம்ம சில்க் காட்டன் எடுத்து போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து சார்ஜ் வந்து நமக்கு அதிகமாக தான் வரும். அதனால் வந்து 500 to 600 வாங்கிக்கோங்க. நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டுடலாம். தைச்சி விட்டுட்டு நம்ம கீழே இன்னொரு டிசைன் பண்ணலாம். இப்போ கீழே வந்து நமக்கு ஒரு டிசைன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் கூட இவ்வளோ எதிர்பார்க்கல. இப்போ வந்து அந்த பார்டருக்கு கீழே உயரம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த இப்போ கோவை வடிவமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோவை வடிவமாக கட் பண்ணி அழகாக ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு வச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு உயரம் வந்து சரியாக இருக்கணும். இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அதுக்கு முக்கோணமாக மடித்து அது அந்த கோபுரம் ஃபுல்லாக நம்ம இதுதான் வைக்க போகிறோம். கரெக்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. அந்த கேன்வாஸ் மேலே தான் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம வந்து கீழே ஒரு பீஸ் வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். சென்டரில் அடியில் வந்து அந்த கேன்வாஸ் வச்சுருக்கேன். வச்சா அதுக்கு மேலே இதை வச்சு சென்டரில் ஓடு தையல் போட்டுடலாம். அது நேராக வைக்கணும். நமக்கு அந்த கேன்வாஸுக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து நமக்கு போட்டாச்சு. சுற்றிலும் நமக்கு அந்த அடையாளத்துக்காக இப்போ சுற்றிலும் நம்ம இப்போ சுற்றிலும் எச்சிலே தையல் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நாம் வந்து இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஓரத்தில் நான் மடித்து அப்படியே பைப்பிங் கொடுக்குறேன். அந்த எச்சிலே சுற்றிலும் கொடுத்துட்டு வாங்க. எச்சிலே சுற்றிலும் நம்ம கொடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் வந்து கிராஸ் பீஸ் தள்ளியே நம்ம வந்து சுற்றிலும் தைச்சிட்டு வரலாம். அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு ஷார்ப்னஸ் வர்றதுக்காக அப்படியே திருப்பி கீழே கொண்டுட்டு வந்துடலாம். கீழே கொண்டு வந்து அந்த இடம் வந்ததை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா அந்த கிராஸ் பீஸை மடித்து விட்டோன்னா உங்களுக்கு நல்லா அந்த பைப்பிங் வந்து அழகாக வந்துடும். இப்போ சுற்றிலும் நம்ம பைப்பிங் மேலே தையல் போட்டு எடுத்துட்டு மொபைலில் வந்து நான் சார்ஜ் நின்று போச்சு. நைட் டைமில் தைச்சனால அது சார்ஜ் போகிறதுக்காக அது பைப்பிங் பண்ணது மட்டும் என்னால் எடுக்க முடியல. அப்புறம் மறுபடியும் காலையில் வச்சு இதை தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் இதுக்கு பைப்பிங் மட்டும் என்னால் காமிக்க முடியல. இப்போ வந்து சுற்றிலும் கரெக்டாக அந்த பைப்பிங் அந்த பள்ளத்துலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். இந்த நூலெல்லாம் அழகாக கட் பண்ணி விட்ருங்க. நான் நூல் ஃபுல்லாக பிரித்து விட்டேன். கரெக்டாக சென்டராக வருது பார்த்துட்டு நம்ம வந்து பாசி வச்சு விட்டுடலாம். இப்போ எல்லாம் ஹெம்மிங்லாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம பாசி கொடுத்துடலாம். நான் வந்து 2 டிசைனாக தெரியணுன்றதுக்காக இந்த கார்னர்லேயும் அங்கே கீழேயும் நம்ம பாசி வச்சு விட்ருக்கேன். நான் இது வந்து சில்வர் கலர் பாசி வச்சுருக்கேன். வேறு எந்த கலர் வச்சாலும் இதுக்கு எடுக்காது. அது வந்து கோல்டன் கலரு இல்லை வேறு கலர் வச்சாலும் உங்களுக்கு எடுக்காது. காப்பர் கலரும் தெரியாது. அதனால் வந்து நான் சில்வர் கலர் பாசி வைக்கிறேன். கரெக்டாக அந்த கார்னருக்கு இங்கிட்ட ஒன்று அந்த பக்கம் ஒன்று வைக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ கீழேயும் நம்ம வச்சாச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நீங்களும்
தைச்சு போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ முன்னாடி டாட் முதற்கொண்டு எல்லாமே அழகாக இருக்குது. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம முடிச்சிட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சா என்னன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்றதை வந்து கடைசியில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.